Questions and Answers, COD2. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, January 3, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கேள்விகளும் பதில்களும் COD 2. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1954 வருடம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. What position will the church be in when the gospel returns to the Jews? சுவிசேஷமானது யூதர்களுக்கு திரும்புகையில் சபை எந்த நிலையில் இருக்கும்? Now the person that did this was referring here to Luke. He told me, brother, that he was referring to where it said the Gentiles would trod the walls of Jerusalem till the Gentile dispensation would be finished. இப்பொழுது இதை எழுதிய நபர் இங்கே லூக்காவை குறிப்பிடுகிறார். அவர் என்னிடம் கூறினார், நம்முடைய சகோதரன் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமின் மதில்கள் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று அங்கு கூறப்பட்டதை அவர் குறிப்பிட்டிருந்தார். In Luke 21:24. Now listen closely, and this may get it. Beautiful question, wonderful. அது லூக்கா 21:24 உள்ளது. இப்பொழுது இதை புரிந்து கொள்ளும்படி கூர்ந்து கவனியுங்கள். அருமையான கேள்வி, அற்புதமானது. And when ye shall see Jerusalem compassed about with armies, and know that the desolation thereof is nigh. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். Let's catch this close now. The desolation is nigh. When you see Jerusalem compassed about with armies. Now that's been a lot of confusion right there with the people. And but approaching from a historical standpoint with the Bible. இப்பொழுது இதை நாம் கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்வோமாக. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று. இப்பொழுது இதை குறித்த அநேக குழப்பங்கள் உள்ளன ஜனங்கள், ஆனால் வேதத்தை கொண்டு சரித்திர பிரகாரமாக அதை நீங்கள் அணுகுங்கள். Now the Advent brethren, the Seventh-day Advent brethren, they believe that Jerusalem will again be compassed about with armies. Well, now that could be true because Scripture has a compound meaning many times. இப்பொழுது ஏழாம் நாள் ஆசரிப்பு சகோதரரே, எருசலேம் மறுபடியும் சேனைகளால் சூழப்படும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பாருங்கள், இப்பொழுது அது உண்மையாக இருக்கலாம், ஏனெனில் வேத வசனமானது அநேக அர்த்தங்கள் கலந்து இணைந்ததா இருக்கின்றது. And how many knows the Scripture has compound meanings of prophecy? Sure does. Yes, sir. It'll say it and mean it just exactly for this time and turn right around and repeat it again back over here somewhere. See? வேத வாக்கியமானது ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திற்கும் அநேக அர்த்தங்களை கொண்டிருக்கிறது என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாக கொண்டுள்ளதே. ஆமையா, அது அதை கூறி இந்த காலத்தைத்தான் அது குறித்து காட்டி திரும்பவுமாக மறுபடியும் இங்கே உள்ள ஏதோ ஒன்றை குறித்து கூறும். புரிகின்றதா? Right. And I'll refer to one if I can think of it right quick. Oh yes, here's one. In Luke and Matthew 2 said, and Jesus was called out of Egypt that it might be fulfilled which is spoke of by the prophet saying, I call my son out of Egypt. அதைப் போல என்னால் அதை குறித்து சீக்கிரமாக சிந்திக்க முடிந்தால் அவைகளில் ஒன்றை நான் குறிப்பிட்டு காட்டுவேன். ஓ ஆம், இங்கே லூக்காவில் ஒன்று உள்ளது. மத்தேயு 2 கூறப்பட்டுள்ள தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று கூறுகின்றது. Now that prophecy referring back in there by the prophet was exactly referring to Israel, which was God's son. He called out of Egypt. That's right, in Genesis, Exodus. But it was referred to there, but was repeated again. இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியால் அங்கே குறித்து காட்டப்பட்ட அது சரியாக இஸ்ரவேலை குறித்து காண்பித்துக் கொண்டிருந்தது. தேவனுடைய குமாரனாய் இருந்த அவன் எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டான். அது சரியாக ஆதியாகமத்தில் யாத்ராகமத்தில் உள்ளது. ஆனால் அது அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அது மீண்டும் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருந்தது. Israel was God's son. You know that. He told Pharaoh said you what he had done to his son, and he would take the life. He would let his son go. So Pharaoh. உம்முடைய இஸ்ரேல் தேவனுடைய குமாரனாக இருந்தான், நீங்கள் அதை அறிவீர்கள். அவர் பார்வோனிடம் சொன்னார், நீ என்றார். அவன் அவருடைய குமாரன் என்ன செய்தான்? அதாவது அவர் அந்த ஜீவனை அழிப்பேன்,
அவன் அவருடைய குமாரனை போக விடவில்லை. ஆகவே பார்வோன் God taken Pharaoh's sons and the death angel that night. So it's a compound meaning. தேவன் பார்வோனின் குமாரனை சங்கரித்தார் மற்றும் இல்லை சங்கார தூதன் அந்த இரவில். ஆகவே அது அநேக அர்த்தங்களை கொண்டதாய் உள்ளது. And so now as Jerusalem compassed about with armies, but literally, historically, that was doing about 89 when Titus had besieged Jerusalem. ஆகவே இப்பொழுது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருந்ததை குறித்து, ஆனால் நிஜமாகவும் சரித்திரபூர்வமாகவும் அது கிபி 96 வருடத்தில் தீர்த்து எருசலேமை முற்றுகையிட்ட போது நிகழ்ந்தது. But I watch this closely, you can see the difference. I believe that Jerusalem will be compassed about with armies again at the end time. But I believe this year was comparing with when Titus besieged it, when the desolation thereof. இப்பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் உங்களால் வித்தியாசத்தை காணக்கூடும். கடைசி காலத்தில் எருசலேம் சேனைகளால் சூழப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தீர்த்து அவர்களை முற்றுகையிட்ட பொழுது, அந்த அழிவு நடந்த பொழுது, இங்கே இது அதனுடன் ஒத்திருக்கின்றது என்று நான் நம்புகிறேன். Now the desolation speaking was when Daniel, the prophet, standing in the holy place, notice, he said, when you see the abomination that maketh desolation standing in the holy place. இப்பொழுது அந்த அழிவை குறித்து தீர்க்கதரிசி தானியேல் பேசும் பொழுது, அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கையில் என்று கூறுகிறான். கவனியுங்கள், அவன் நீங்கள் பாழாக்கும் அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று கூறுகிறான். See, the abomination is unclean, that maketh desolation. Desolation is to do away with, is to destroy. When you see the abomination that maketh desolation standing in the holy place, scripturally fulfilled when Titus besieged Jerusalem, took the... பாருங்கள், அந்த அருவருப்பு என்றால் அசுத்தம். பாழாக்குதலை செய்கின்ற பாழாக்குதல் என்றால் அப்புறப்படுத்த அழித்தல். நீங்கள் பாழாக்கும் அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது தீர்த்து எருசலேமை முற்றுகையிட்ட போது வேதபூர்வமாக நிறைவேறினது. அதை எடுத்து the beginning of this chapter where they asked him, when will the end time be and what will be the signs of the coming of Christ, and they told him about the temple, how goodly it was adorned with great stones and things. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் கடைசி காலம் எப்பொழுது இருக்கும், கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று அவர்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தனர். தேவாலயத்தை குறித்தும் அது எப்படி இருந்தது என்றும் எப்படி மகத்தான கற்களால் அது அலங்கரிக்கப்பட்டது என்றும் அவர்கள் அவரிடத்தில் கூறினர். He said there'll come a time when there won't even be one stone left upon another. This will be torn down. He began to give them signs and wonders. Then Jesus speaking now turns out to Daniel to fulfill, because all prophecy must dovetail one with the other. The whole scripture is not broken nowhere. அவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் வேளை வரும், எல்லாம் இடித்து போடப்படும் என்று கூறினார். அவர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொடுக்க துவங்கினார். அப்பொழுது இயேசு அவர்களுக்கிடையே பேசுகையில் தானியேலுக்கு திரும்புகிறார். ஏனெனில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து நிறைவேற வேண்டும். முழு வேத வாக்கியங்களும் எங்கேயும் தவறாதாய் உள்ளன. Jesus said the scriptures cannot be broken. Amen. There I go to heaven, sure I am. The scriptures cannot be broken. இயேசு வேத வசனங்கள் தவறாதா இருக்கின்றன. ஆமென். அங்கே நான் பரலோகத்துக்கு போகிறேனா? நிச்சயமாக நான் செல்கிறேனே. வேத வசனங்கள் தவறாததா இருக்கின்றன. You who don't believe in signs and miracles and wonders, how could you get away from that scripture? Amen. The scriptures cannot be broken. No more than Christ can appear above to be done away with. நீங்கள் வேத வசனத்தில் இருந்து விலகி இருக்கும் போது அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் எப்படி விசுவாசிக்க முடியும்? வேத வசனங்கள் எவ்வாறு தவறாததா இருக்கின்றனவோ அவ்வாறே கிறிஸ்துவையும் இங்கே மேலே இருக்கின்ற புறம்பாக்கிட முடியாது. Just as his great body above and every move of his body reflects the motion down here on the earth, it's bound to be. Then if Christ, if their divine healing, the power of God is taken from the literal church. மேலே உள்ள அவரது மகத்தான சரீரம் மற்றும் அவரது சரீரத்தின் ஒவ்வொரு அசைவும் பூமியில் ஒரு செய்கையை பிரதிபலிக்கிறது. அது கண்டிப்பாக இருக்கும். ஆகையால் கிறிஸ்து உங்களுடைய தெய்வீக சுகமளித்தல் தேவனுடைய வல்லமையானது இங்கே பூமியில் உள்ள மாம்ச பிரகாரமான
அல்லது ஆவிக்குரிய சபையிலிருந்து எடுக்கப்பட்டால் அப்பொழுது அது கிறிஸ்துவிலிருந்தும் நீக்கப்பட்டது போன்றதாகும். அவர் இனிமேல் But oh, what a picture as the true vine there, and we are the branches of that vine. See? Just as the vine moves, so does the branches move. Is that right? ஆனாலோ அந்த உண்மையான திராட்சை செடியை பற்றியும் கொடிகளாகிய நம்மை பற்றியும் என்ன ஒரு அருமையான காட்சி, புரிகிறதா? திராட்சை செடி எங்கே செல்கிறதோ அங்கே கொடிகளும் செல்கின்றன. அது சரியா? How beautiful, and of his great body, oh, his great bleeding arms and dropping tears and his bleeding sides and his striped back hanging over the earth like this between God the Father and the mortals of this earth. அவருடைய சரீரமானது அசைவுக்குள்ளும் வல்லமைக்குள்ளும் வருவது போன்று அவருடைய மகத்தான சரீரம், அவருடைய மகத்தான ரத்தம் வடிகின்ற கரங்கள், விழுகின்ற கண்ணீர், ரத்தம் வடிகின்ற அவருடைய விலாக்கள், அடிக்கப்பட்ட அவருடைய முதுகு, இதை போன்று பூமியின் மேலே தேவனுக்கும் பிதா பூமியிலுள்ள அடிவுள்ள மானிடர்களுக்கும் நடுவே தொங்கிக் கொண்டு பரிந்து பேசிக்கொண்டு அவர்களை நேசிக்கின்றாரே, அது சபைக்குள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது எவ்வளவு அழகான ஒன்று அல்லவா? And his literal body moves, go here and preach the gospel. You'll see that church move right straight because my shadow has to move with my hand. Amen. Amen. Is that right? Amen. Oh my, when I think of that. என்னுடைய கரங்களை இவ்வழியாய் அசைப்பேன் என்று அவர் கூறுகையில் அவருடைய சரீரமானது அசைகின்றது. இங்கே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த சபை சரியாக நேரே செல்வதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் என் கையினுடைய நிழலானது கையுடனே செல்ல வேண்டும். ஆமேன். அது சரியா? ஆமேன். ஓ என்னே, அதை குறித்து நான் நினைக்கையில் அங்கே அவர் இருக்கிறார். அவருடைய சரீரமானது அசைகின்றது. நீங்கள் உலகெங்கும் போய் வல்லமையை பிரஸ்தாபித்து காட்டுங்கள். காரியம் என்னவென்றால் நம்முடைய இறையியல் போதகங்கள் மற்றும் அது போன்றவைகளை இன்னும் செய்வோமானால் நாம் மோசமாக தோல்வியுறுவோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய கரமானது அசைந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நம் கண்ணெதிரில் தோன்றிக் கொண்டுள்ளன. ஏன்? என்ன? Jesus said to Brother when he was casting out devils, not getting off this question now just for a moment. But Jesus said when he was casting out devils, said, who do your sons cast them out by? இயேசு கூறினார், அங்கே அவர் பிசாசுகளை துரத்திக் கொண்டிருந்த போது இப்பொழுது ஒரு கணம் கேள்வியை விட்டு அகன்று செல்லவில்லை. ஆனால் இயேசு கூறினார், அவர் பிசாசுகளை துரத்தும் போது அவர், உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? If I with the finger of God cast out devils, who does your sons cast them out by? If you got a better policy, show us. If I with the finger of God, amen. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் எதினாலே அவைகளை துரத்துகிறார்கள்? நீங்கள் இதைவிட சிறந்த கொள்கையை பெற்றிருந்தால் எங்களுக்கு காண்பியுங்கள் என்றார். புரிகிறதா? நான் தேவனுடைய விரலினாலே. ஆமென். Just take the finger of God. There's God above Christ. Christ above the church. There's God the Father for certain things. Then God the Son moves his hand and the shadow follows. தேவனுடைய விரலை குறித்து சற்று சிந்தியுங்கள். கிறிஸ்துவிற்கு மேலாக தேவன் இருக்கிறார். சபைக்கு மேலாக கிறிஸ்து. அங்கே தேவன் பிதா என்ன காரியத்தை கூறுகிறார். பிறகு தேவன் குமாரன் தம்முடைய கரத்தை அசைக்க நிழல் அதை தொடர்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? கவனியுங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிசாசு உங்கள் மேல் எவ்வளவு பெரிய ஒரு வியாதியை அல்லது எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்த முடிந்தாலும் பரவாயில்லை, அவைகளை அகற்ற அவருடைய விரல் ஒன்றே போதும். என்ன அவைகள் மிக பெரிய வலுவான தோள்களும் கரங்களும் தசைகளும் கொண்டுள்ளன என்பதை பாருங்கள். ஆனால் அவருடைய விரல் ஒவ்வொரு வியாதியையும் பிசாசுகளையும் துரத்துகிறது.
பிசாசு என்னே ஒரு அற்புதமான காரியமாய் இருக்கிறானே. அவர் தம்முடைய விரலை கொண்டு அதை தூர தள்ளி விடுகிறார். நான் தேவனுடைய விரலினாலே. Now let me show you some love of God. But when a sheep was lost, he didn't use his finger. He laid him up on his shoulders. And he took his whole being. இப்பொழுது நான் உங்களுக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்கட்டும். ஆனால் ஒரு ஆடு தொலைந்த போதோ அவர் தம்முடைய விரலை உபயோகிக்கவில்லை. அதை தம்முடைய தோள்களின் மீது கிடத்தினார். அவர் தம்முடைய முழு சரீரத்தையும். Hands, sheep around his shoulder. The strongest, most powerful part of man is across his shoulders and back. You know that. Where all his arm muscles move out, and he's taken the whole sheep. கைகளையும் பிரயோகித்து ஆட்டை தம்முடைய தோளின் மீது வைத்தார். ஒரு மனிதனுடைய தோள்களும் முதுகும் ஒரு மனிதனின் மிகவும் பலங்கொண்டதும் வல்லமை கொண்டதுமான பாகங்களாகும். நீங்கள் அதை அறிவீர்கள். அவர் தம்முடைய கைதசைகள் மற்றும் சதைகள் செயல்பட அவர் அந்த ஆட்டை முழுமையாக எடுத்துக் கொள்ளுகிறார். தூக்கி தம் தோளின் மீது போட்டுக்கொண்டு இதோ அவர் வருகிறார். அவர் ஒரு சிறிய பழைய பிசாசை ஓட்ட தம் விரலை கொண்டு வருவது போன்று வரவில்லை. ஆனால் இங்கே தம்முடைய எல்லா தசைகளையும், கால் தசைகளையும், கை தசைகளையும் கொண்டு வனாந்திரத்தில் சென்று காணாமற் போன அந்த ஆட்டை எடுத்து தம் தோளின் மீது வைத்துக் கொள்ளுகிறார். ஓ என்னே, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஓ அல்லேலூயா என்னே. சரி, இப்பொழுது பொருளிற்கு வருவோம். ஆனால் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிறபடி யாவும் நிறைவேறும்படி நீதியை சரியட்டும் நாட்கள் அவைகளே. For there shall be great distress in the land and wrath upon the people. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். And they shall fall by the edge of the sword and shall be led away captive into all nations. பட்டய கரிக்கினாலே விடுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். Notice how beautiful here the scripture is to make it specifically. First thing, by the edge of swords. This last one will be by atomic bomb. அதை குறிப்பாக எடுத்துக்காட்ட இங்கே வேத வாக்கியங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். முதலாவது காரியம் பட்டயங்களில் கற்கினாலே கடைசியாக வருவது அணுகுண்டாகும். But this is by the edge of swords, and the Jews was to be led away captive to all nations. It will never be that way again to be gathered in Palestine the last time. புரிகிறதா? ஆனால் இது பட்டய கற்கினாலே உண்டாகிறது. யூதர்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறையாக்கி கொண்டு செல்லப்பட்டனர். அது அவ்விதம் மறுபடியும் இருக்காது. அவர்கள் கடைசி காலத்திற்காக பாலஸ்தீனாவில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். This is referring to days that passed by, and that's just exactly according to history come to pass just that way. புரிகிறதா? இது கடந்து போன நாட்களை குறிக்கின்றது. அது சரித்திரத்தின்படியே சரியாக அப்படியே நடந்தேறியது. They were led away in all nations, every nation under heaven. Today you find Jews. Oh, every nation. You go to China, you find Jews. Go to Russia, you find Jews. அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் யூதர்களை காணலாம். ஓ, ஒவ்வொரு தேசத்திலும். நீங்கள் சீனாவிற்கு சென்றால் நீங்கள் யூதர்களை காணலாம். நீங்கள் ரஷ்யாவிற்கு சென்றால் நீங்கள் யூதர்கள் இருப்பதை காணலாம். Go to the little islands, you find Jews scattered among every nation. What is it? God's prophecy. God intended it. And old Jews, the milepost, brother. When you see ஒவ்வொரு சிறு தீவுகளுக்கும் செல்லுங்கள், நீங்கள் யூதர்களை காணலாம். ஒவ்வொரு தேசத்திலும்
சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே. அது என்ன? தேவனுடைய தீர்க்க தரிசனமாகும். தேவன் அதை எண்ணினார். சகோதரனே, அந்த யூதர்கள் தான் தூரத்தை காட்டும் அடையாள கம்பங்கள் ஆவர். நீங்கள் அவர்களை காணும் போது அவர்கள் குருடாய் இருந்து கொண்டு செல்லப்பட்டதையும் வஞ்சிக்கப்பட்டதையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிவேன். ஆனால் நீங்களும் நானும் காணத்தக்கதாக அவர்கள் தேவனால் வஞ்சிக்கப்பட்டனர். அது சரி. ஆனால் தீர்க்க தரிசன ஆவியை கொண்டும் வேதத்தை கொண்டும் அதை நான் கூறுவேன். யூதன் வீட்டுக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. ஆமையா, அவர் ஹிட்லரின் இருதயத்தை கடினப்படுத்தி ஜெர்மனி தேசத்தில் இருந்து அவர்களை விரட்டினார். முசோலினியின் இருதயத்தை கடினப்படுத்தி ரஷ்யாவை விட்டு அவர்களை விரட்டினார். அவர் அவர்களை வெளியே கொண்டு வர அந்நாட்களில் செய்தது போல அவர் அவர்களை எவ்விடத்திலிருந்தும் விரட்டிக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் வனாந்தரத்திற்கு சென்று அங்கே கடந்து செல்ல ஆயத்தமாய் இருந்தபோது என்ன நிகழ்ந்தது? With his two servants, the two olive trees of Ezekiel and also of Revelations 11, he will repeat those signs and wonders. தேவன் மகத்தான வாதைகளையும் மற்ற காரியங்களையும் கொண்டு அந்த தேசத்தை சந்தித்தார். அவர் எசேக்கியேல் மற்றும் வெளிப்படுத்தல் 11 வருகின்ற 2 ஒலிவு மரங்களாகிய தமது 2 ஊழியக்காரர் வருகையில் அவர் மறுபடியும் அதை செய்வார். அவர் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறுபடியும் செய்வார். Look at them two witnesses, Revelations 11. I'll give power unto my witnesses. And they'll close the heavens in the days of their prophets, and send plagues upon the earth as they will. There are the two witnesses in the last days. வெளிப்படுத்தல் 11 வரும் அந்த 2 சாட்சிகளை பாருங்கள். என்னுடைய 2 சாட்சிகளுக்கும் நான் அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே வானத்தை அடைப்பார்கள், அல்லது அவர்கள் விரும்புகிற போதெல்லாம் பூமியின் மேல் வாதைகளை அனுப்புவார்கள். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. கடைசி நாட்களில் 2 சாட்சிகள். அது பழைய மற்றும் புதிய ஏற்பாடு என்கிற நவீன போதகம் என்பது எனக்கு தெரியும். அது தவறு, அது தவறு. இரண்டு சாட்சிகள் என்பது முற்றிலுமாக மோசேயும் எலியாவும் திரும்பி வருவதாய் இருக்கவில்லையா? அங்கே நீங்கள் மீண்டும் கவனியுங்கள். அவர்களில் ஒருவரும் மோசே அவன் மரித்தான், ஆனால் அவன் எங்கு சென்றான்? அவன் மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும். எலியா மரணத்தை காணாமல் மர்வமாக்கப்பட்டான். அவன் மரிக்க வேண்டும், ஏனெனில் ஒவ்வொரு மானிடனும் மரிக்க வேண்டும். ஆகவே அவன் மறுபடியும் திரும்ப வர வேண்டும். ஆகவே அந்த 2 சாட்சிகள் உள்ளனர். இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் மிதிப்பார்கள், அவர்கள் பட்டய கருக்கினாலே விழுவார்கள். 24வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். And Jerusalem shall be trod down of the Gentiles until, amen, until the time of the Gentiles be fulfilled. எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். ஆமென். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். Shocking, isn't it, to know that we have a limited time. God said so. The Gentile dispensation was issued in with King Nebuchadnezzar. நமக்கு சிறிது காலம் மாத்திரமே உள்ளது என்பதை அறியும் போது அது அதிர்ச்சியூட்டுகின்றதா இருக்கிறது அல்லவா? தேவன் அவ்வாறே கூறியுள்ளார். நேபுகாத் நேச்சார் ராஜாவோடு புறஜாதியாரின் காலம் துவங்கியது. Oh, how remarkable, how much time I could spend on this just for a few minutes. But notice, everyone wants their question. But while we're on this, let's think of it, because it's very essential now. Right now. ஓ, எவ்வளவு குறிப்பிடத்தக்கது! இதன் பேரில் எவ்வளவு நேரமானாலும் என்னால் செலவழிக்க முடியும். ஆனால் இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் கவனியுங்கள், எல்லோரும் தங்கள் கேள்விக்கு பதிலை பெற விரும்புகின்றனர். ஆனால் நாம் இதன் பேரில் பேசுகையில் நாம் இதை குறித்து சிந்திப்போமாக. ஏனென்றால் சரியாக இப்பொழுது அது நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாய் உள்ளது. Look,
God led the people of the Jews. They were never a nation. They were just a people. And there never was an organized church. They were just the church called out. Never was an organization amongst the Jews. They were always led by God. கவனியுங்கள், தேவன் யூத மக்களை நடத்தினார். அவர்கள் ஒரு தேசமாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு ஜனமாய் இருந்தனர். அவர்கள் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாக்கப்பட்ட சபையாய் இருந்ததில்லை. அவர்கள் வெளியே அழைக்கப்பட்ட சபையாய் மாத்திரம் இருந்தனர். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஸ்தாபனம் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர்கள் எப்போதுமே தேவனால் வழிநடத்தப்பட்டனர். Then when politically, nationally, they wanted to have a king, and God gave them a king, and it never did work. God's their king. God's our king. That's right. God's the king of the church. அதன் பிறகு அரசியல் ரீதியாகவும் தேச ரீதியாகவும் அவர்கள் விரும்பிய ஒரு ராஜா வர வேண்டும் என்பதை விரும்பினர். ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்த போது அது கிரியை செய்யவே இல்லை. தேவன் தான் அவர்களுடைய ராஜா. தேவன் தான் நம்முடைய ராஜா. அது உண்மை. தேவன் தான் சபையினுடைய ராஜா. Now notice, then when they were captured and carried away into Babylon because they tried to impersonate the nations of the world. இப்பொழுது அதன் பின்னர் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் தேசங்களைப் போல பாவனை செய்ய முயன்றனர். What a beautiful picture today of the church trying to impersonate the world out yonder and carried away with their living. இன்றைய சபை அப்பாலுள்ள உலகத்தை பாவனை செய்ய முயல்வதற்கு அது என்ன ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையின் போக்கிலே அப்படியே அடித்து செல்லப்படுகின்றனர். The church lives just the same as the world does, carries on, acts just like everything else, and claiming to be the church. You can't do that. Not till your very life proves what you are. உலகம் செய்கிறது போல சபையும் ஜீவிக்கிறது. அப்படியே செய்து கொண்டு, அப்படியே நடந்து கொண்டு, எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் சபை என்று கூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்யக்கூடாது. இல்லை ஐயா, நீங்கள் யார் என்பதை உங்கள் ஜீவியம் நிரூபிக்கிறது. What you are, as I said in the beginning, what you are somewhere else is what you reflect here. What you are, what your celestial body is up yonder. What your celestial body is somewhere else is what you're reflecting back here. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? நான் துவக்கத்தில் கூறினது போன்று நீங்கள் வேறெங்கேயோ என்னவா இருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் இங்கே பிரதிபலிக்கிறீர்கள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது மேலே எங்கேயோ உள்ள உங்களுடைய வானத்துக்குரிய சரீரம் அல்லது பூமிக்குரிய சரீரம் எப்படி உள்ளதோ, உங்களுடைய வானத்துக்குரிய சரீரம் எங்கோ எப்படி உள்ளதோ அதைத்தான் இங்கேயும் நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். In the spirit land, what you are is what you are here. If you're still vulgar-minded and so forth in the spirit land, you're vulgar-minded here. If you still got malice, envy, and strife, you're in the spirit land of that. It reflects back here. ஆவிக்குரிய தேசத்தில் நீங்கள் என்னவா இருக்கின்றீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய தேசத்தில் இன்னும் கெட்ட சிந்தையுடையவர்களாய் இருந்தால் நீங்கள் இங்கேயும் கெட்ட சிந்தையுடையவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பகைமை எண்ணம், பொறாமை, சச்சரவு போன்றவைகளை ஆவிக்குரிய தேசத்தில் கொண்டிருப்பீர்களானால் அது இங்கே திரும்பி பிரதிபலிக்கும். But if your whole innermost being has become cleansed and purged, it shows that you've got a body out under weight that's been cleansed and purged, and it's reacting back in the flesh. Amen. There it is. If this earthly tabernacle be dissolved, we have one already waiting. Amen. ஆனால் உங்களுடைய முழு உள்ளான காரியங்கள் சுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் அங்கே நீங்கள் அப்பால் சுத்தமாக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது, காத்துக் கொண்டிருக்கிறது. அது மாம்சத்திலே அந்த விளைவை பிரதிபலிக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? பாருங்கள், எங்கே இருக்கிறது. இந்த பூமிக்குரிய குடாரமாகிய நம்முடைய வீடு அடிந்து போனாலும் நமக்காக ஒன்று ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கின்றது. புரிகிறதா? Now, in this time, the end time, how does this carnal comparison, impersonation of Christianity would all mingle up into one big Babylon, just like it is back then. இப்பொழுது இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் எப்படி இந்த மாம்சீக ஒப்பனை செய்தல், இப்பொழுது இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் எப்படி இந்த மாம்சீக ஒப்பனை செய்தல், And they were carried away into Babylon. Is that right? And the Bible said the angel of the Lord called and said, "Come out of Babylon, my people." அவர்கள் பாபிலோனுக்குள் கொண்டு செல்லப்பட்டனர். சரியா? வேதம் கர்த்தருடைய தூதன் வந்து என் ஜனங்களே பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைத்தான் என்று கூறியுள்ளது. Confusion. Yes, I'm a Baptist, I'm a Methodist, I'm a Presbyterian.
all that just confusion. There's no salvation in it at all. குழப்பம். நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன், இதெல்லாம் வெறுமன குழப்பமே. அதில் ரட்சிப்பு என்பதே கிடையாது. I don't say I'm saying the Baptist people have enough salvation of Methodist people. I'm not talking about that. I'm talking about the church and its political power. It's politics. இப்பொழுது பாப்டிஸ்ட் மக்கள், மெத்தோடிஸ்ட் மக்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கவில்லை என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறாதீர்கள். நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் சபையை குறித்தும் அதனுடைய அரசியல் வல்லமையை குறித்தும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது அரசியலையே. And politically speaking, because you're a Methodist or Baptist or Presbyterian or Catholic, has nothing to do with it. God don't even recognize it. And it's in Babylon today. அரசியல் பூர்வமாக பேசுகிறேன். ஏனெனில் நீ மெத்தோடிஸ்டாக அல்லது பாப்டிஸ்ட் அல்லது பிரெஸ்பிட்டேரியன் அல்லது கத்தோலிக்கனாக இருப்பதால் அதனுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவனும் கூட அதை அங்கீகரிப்பதில்லை. மேலும் அது இன்றைக்கு பாபிலோனில் இருக்கிறது. And God's calling him out of church, out of all of them. He's pulling out the true heart, making his church. How beautiful. தேவன் தமது சபையை ஏற்படுத்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களை வெளியே இழுத்து அவர்கள் எல்லோரையும் ஒரு சபையாக அழைக்கிறார். எவ்வளவு அழகானது. And notice, I could state something here that is shock, but if it is, listen now. Watch how Babylon, what taken place at Babylon when the force was brought on to the true worship. கவனியுங்கள். உங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் ஏதோ ஒன்றை என்னால் கூற முடியும். ஆனால் அது இப்பொழுது கவனியுங்கள். உண்மையாக தொழுது கொண்டவர்கள் மீது நிர்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது பாபிலோனில் என்ன நடந்தது, எப்படி பாபிலோனில் என்பதை கவனியுங்கள். Remember, just a little handful, Shadrach, Meshach, Abednego, and Daniel, of the true worshipers that went out into captivity when God called them to really show their colors, what they were. நினைவிருக்கட்டும், வெகு சிலரான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அந்த சிறைபிடிக்கப்பட்டவர்களில் தேவனை உண்மையாக தொழுது கொண்டவர்களாகிய தாங்கள் யார் என்றும் அவர்களுடைய உண்மையான சுபாவம் என்னவென்றும் காண்பிக்க தேவன் அவர்களை அழைத்தார். They were forced in to worship of an idol. Is that right? Idolatry. They was forced into worship an idol. And they had to bow before an idol. And if they didn't do it, they were persecuted. ஒரு விக்கிரகத்தை வழிபட அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அது சரிதானே? விக்கிரக ஆராதனை. அவர்கள் விக்கிரகத்தை வணங்க நிர்பந்தம் செய்யப்பட்டனர். ஒரு சொரூபத்திற்கு முன்பு தலை வணங்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதை செய்யாதிருந்ததால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். Oh, what a picture you could pull out of Daniel, Revelation, tying those together and show by the scripture that the church is coming into the same type of persecution before she's called out. ஓ, தானியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எடுத்து ஒன்றாக இணைத்து வேத வசனத்தின் மூலம் சபையும் வெளியே அழைக்கப்படுவதற்கு முன் அத்தகைய துன்புறுத்தலை அடைவாள் என்பதை காண்பித்தல் என்ன ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. That's the way the Gentile church is brought in. That's the way the Gentile church will be taken out. As she come in, so shall she go. அந்த விதமாகத்தான் புறஜாதி சபையானது உள்ளே கொண்டு வரப்பட்டது. அந்த விதமாகவே புறஜாதி சபையும் வெளியே எடுக்கப்படும். எப்படி வருகின்றாளோ அவள் அந்த விதமாகவே செல்வாள். And look how he saw the image. And remember, the image, this is a home place now. Look, I believe that the image that King Nebuchadnezzar made was of Daniel, a holy man. அவன் எப்படி அந்த சொரூபத்தை கண்டான் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அந்த சொரூபம் இப்பொழுது இது சொந்த இடம். கவனியுங்கள். நேபுகாத்நேச்சார் ராஜா செய்த சொரூபம் பரிசுத்த மனிதனாகிய தானியேலுடையது என நான் நம்புகிறேன். If you'll notice, King Nebuchadnezzar already had called Daniel, called him Belteshazzar, which was his idol, and it made an image, and no one after Daniel been thrown in this lion's den and so forth. நீங்கள் கவனிப்பீர்களானால் நேபுகாத்நேச்சார் அரசன் தானியேலை பெல்தேஷாத்சார் அது அவனுடைய சொரூபமாய் இருந்தது என்று ஏற்கனவே அழைத்திருந்தான். அவன் ஒரு சொரூபத்தை உண்டாக்கினான். இந்த சிங்க கெபியில் மற்றும் அது போன்றவைகளில் தானியேலுக்கு பிறகு யாரும் போடப்படவில்லை. அவன் தானியேலின் தேவனை தவிர வேறு தேவர்களை யாரும் சேவிக்க கூடாது என்றான்.
ஆகவே இந்த பரிசுத்த மனிதனின் சொரூபமாக அது அநேகமாக இருந்திருக்க கூடும். அந்த மகத்தான சிலையை இதற்கு எல்லோரும் வணங்க வேண்டியதாய் இருந்தது. But the church, Shadrach, Meshach, and Abednego, Daniel being the leader, as Christ being the leader of the church. ஆனால் சபையாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறது போல தானியேல் தலைவனாய் இருந்தான். And they were to bow before this image and do worship to the image. Notice, and you notice in those times Daniel was silent. Amen. Oh, I hope you get this. ஆகவே அவர்கள் இந்த சொரூபத்திற்கு வணங்கி அதை சேவிக்க வேண்டியதாய் இருந்தது. கவனியுங்கள், நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த நேரங்களில் தானியேல் அமைதியாய் இருந்தான். ஆமேன். ஓ, இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். தானியேல் அமைதியாய் இருந்தான். அவர்கள் தங்களுடைய சொந்த தெரிந்தெடுத்தலை செய்ய வேண்டியவர்களாய் இருந்தனர். அந்த நாளில் புறஜாதிகளின் சமயம் முடிவடையும் நேரத்தில் அங்கே ஒரு சொரூபம் இருக்கும். எல்லோரும் இந்த சொரூபத்தை வணங்கி அதை தொழுது கொள்ள வேண்டும். அது எப்போதும் போல பரிசுத்தமாய் இருந்தாலும் நீங்கள் ஒரு சொரூபத்தை தொழுது கொள்ள கூடாது. சொரூப வழிபாடு. That night before the great feast of the concubines and so forth, there come a handwriting on the wall. இப்பொழுது கவனியுங்கள். ஓ என்னே, கடைசி நேரத்தில் சரியாக தானியேல் மறுபடியும் உள்ளே வருகிறான். எவ்வளவு மகத்துவமானது! வைப்பாட்டிகளுடனும் மற்றவர்களுடனும் அந்த மகத்தான விருந்து நடக்க இருந்த அந்த இரவில் சுவற்றின் மேல் ஒரு கையுறுப்பு வந்து across the wall, and the interpretation nobody could give. It was wrote in unknown tongues. Nobody could interpret it. மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்று சுவற்றில் எழுதினது. அது அந்நிய பாஷையில் எழுதப்பட்டிருந்ததால் யாராலும் அதற்கு வியாக்கியானம் அளிக்க முடியவில்லை. யாருமே அதற்கு அர்த்தம் உரைக்க முடியவில்லை. அவர்கள் சென்று சிறந்த ஞானிகளை கொண்டு வந்தனர். அவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினர். அவர்கள் சென்று அவர்களுடைய எல்லா குறி சொல்பவர்களையும் ஜோதிடக்காரர்களையும் அழைத்து வந்தனர். அவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை, அதை குறித்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, இப்படிப்பட்ட ஒரு பாஷையை நாங்கள் ஒருபோதும் பார்த்ததும் இல்லை, எங்களுடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதை ஒருபோதும் கேட்டதும் இல்லை என்றனர். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தான். தேவன் தம்முடைய மனிதனை வைத்திருந்தார். தானியேல் அங்கே இருந்தான். எனவே நீங்கள் சென்று அவனை கொண்டு வாருங்கள் என்று கூறினான். ஏனெனில் தேவனுடைய ஆவி அவனுக்குள் வாசம் செய்கிறது என்று கூறினான். ஆகவே தானியேல் அங்கே வந்து அந்த சுவற்றில் எழுதப்பட்ட அந்த பாஷையை படித்து அதை வியாக்கியானம் செய்து அவன் அளித்ததோ வியாக்கியானம் என்னவாய் இருந்தது? ஓ, நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக, ஓ ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று அல்ல. ஆனால் ஒரு நேரடியான கனத்த குரலில் அவன் திட்டவட்டமாக நிராகரிக்கப்பட்டான் என்னும் ஒரு விதத்தில், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றான். கவனியுங்கள், அது அதே விதமாகத்தான் இருக்கின்றது. இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் எப்படி புறஜாதியாரின் ராஜ்யத்தை உள்ளே கொண்டு வந்ததோ, அதே போன்று இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் இதை புறஜாதியாரிடமிருந்து வெளியே எடுக்கிறது. இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் ராஜ்யம் ஆரம்பித்து இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் அது வெளியே செல்கிறது. எருசலேமின் மதில்கள் மிதிக்கப்படும். அது
Then God turns to the Jews. Amen. Oh, my. புறஜாதியாரின் காலம் நிறைவாகும் வரை புறஜாதியார் அதை கொண்டிருப்பார்கள். பிறகு தேவன் யூதர்களிடம் திரும்புகிறார். ஆமேன். ஓ என்னே. Oh, friends, I wish we could get that right down good. Don't you have about a week on that one subject? See? So we can thoroughly search it through the scriptures. ஓ நண்பர்களே, நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? நாம் அந்த ஒரு பொருளின் மேல் சுமார் ஒரு வாரம் நீடித்திருக்கலாம். பாருங்கள், அதனால் வேத வாக்கியத்தினூடாக நாம் அதை முழுவதுமாக ஆராய முடியும்.